நம்ம இப்போ ஜிடி கிட்டேருந்து போகிறோம். ஸோ ஜிடி ஒரு டாப்ஸி டர்வி ஸ்டார்ட்டாக தான் கிடச்சிது. ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க. டெல்லி மேட்ச்சில் மில்லர் பண்ண மிஸ்டேக்னால போயிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இல்லைனா அதுவும் தோத்துருந்தா இன்னும் டிப்ளீட்டடாக இருப்பாங்க. பட் அந்த மேட்சுக்கு அப்புறம் ஆமாம், அந்த மேட்சுக்கு அப்புறம் ஜிடிக்கு ஒரு சடன் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 out of 3 சிஎஸ்கே, ஆர்சிபி, பிபிகேஸ் ஜெயிச்சுட்டு நாங்களும் சண்டைக்கு வரோம்டா, நாங்களும் டாப் 4ல் வரப்போகிறோம்டான்ற மாதிரி ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. சடனாக ஜிடி லுக்கிங் டெட்லியா இல்லை பவுலர்ஸ்னால அப்படி தெரியுறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபனர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் கரெக்ட். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆட வந்து அர்ஷத் கானும் நல்லா பண்றாரு. ரஷீத் கான் கூட அப்பப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறாரு. 1-2 மேட்ச் தான் அடி வாங்குறாரு. ஆனா அந்த இப்பவும் அவங்களுக்கு கன்சர்ன் இருக்கு. மிடில் ஆர்டர் லாஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் நம்பர் 5 ஆட வச்சாங்க, கிளிக் ஆச்சு, அடிச்சிட்டாரு. ஆமா, ஆனா அவங்க ரிலே பண்ணி இருக்க முடியாது மிடில் ஆர்டர். ஒரு 160 சேஸே நீங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்துன்னு போறீங்கன்னா அதுல தெரியுது உங்களோட பேட்டிங் எந்த நிலைமைன்னு. டாப் 3 கைட்டிட்டா இல்ல ஆக்சுவலா உண்மைதான். இல்ல அதாவது என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ ஒரு 260 மாதிரி ஸ்கோர் போயிடுச்சுன்னா இந்த மிடில் ஆர்டர் வச்சுட்டு அவங்களால எப்படி சேஸ் பண்ண முடியும்? அல்ல, அந்த ஒரு விஷயத்துல நான் ஜிடி பாராட்டுறேன். நீங்க இந்த ஓவரால் இதை எடுத்து பாருங்களேன். ஜிடி மட்டும்தான் ஒரே டீம் 200 நம்ம கன்சீட் பண்ணாத ஒரே டீம் எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான். டெல்லி மேட்ச் கூட அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. மற்ற எந்த மேட்ச்மே அவங்க 200 கொடுக்கல பவுலிங்ல. சூப்பரா போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஜிடி பவுலர்ஸ். அது ஒரு அப்ரிசியேஷன். ஆமா, அவர் வந்து அடிக்கிற 150ல சொருகுறாரு. ரபாடா இந்த வருஷம் வேற மாதிரி தெரியுறாரு. 2.4 ரபாடா இருக்காரு, சொருகுறாரு. 140 150 பால்ல அட்லீஸ்ட் ஒரு half 12 to 13 பால்ஸ் அவர் 150 போடுறாரு. அதே மாதிரி அவருக்கு இன் டாண்டம் சிராஜ் சூப்பரா அசிஸ்ட் பண்றாரு. 150 போடுறாருங்க. ஆமா, ரபாடா ஃபார்முலா இல்லன்னு சொன்னேன். எப்படி கம்பேக்? சரண்டர். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜிடிக்கு. அவங்க வின்னுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். பவுலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்றாங்க. அதனாலதான் அவங்க கொஞ்சம் நிறைய வின்ஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பாராட்டியே ஆகணும். டாப் 3 சொல்லவே வேணாம், ஸ்ட்ராங். பட் மிடில் ஆர்டர் தான் கன்சர்னா இருக்கு. இன்கேஸ் ஒரு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருப்பாங்கன்னு அவங்க தெரியல. பவுலிங் இப்போதைக்கு சொல்றாங்க, அதுல ஏதாவது அவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆமா, ஒர்க் அவுட் பண்ணனும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா டாப் 3 நீங்க 10 ஓவர்ஸ்க்குள்ள கேட்டிட்டா அங்கேயே மேட்ச் காலி. ஈஸியா சொல்லலாம், அங்கேயே மேட்ச் காலி. அங்கே இருந்தெல்லாம் ஜெயிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. கரெக்ட். சோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டாப் 3ல யாராவது ஒருத்தர் 15 ஓவர்ஸ் பேட்டிங் ஆனாங்கன்னா ஜிடி வின் பண்ணுவாங்க அவங்க பவுலிங் வச்சு. ஆர்சிபி மேட்ச் கூட நீங்க பாத்தீங்களா, 155க்கு அவ்வளவு முக்குனாங்க. பஞ்சாப் மேட்ச் 19 லாஸ்ட் பால் 2 பால்ஸ் பேர் வச்சு ஜெயிக்கிறாங்க. ஸோ இன்னுமே எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராப்ளம் இருக்கு மிடில் ஆர்டர்ல. அதனால ஆனால் பவுலர்ஸ்னால தான் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. பேட்டிங்கில் கூட சாய், சுப்மன் கில் இப்போ தான் ஃபார்முக்கு வராங்க. பட்லர் நான் சொன்ன மாதிரி, அஸ்வத் சொன்ன மாதிரி அதுவும் சரண்டர் ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ பட்லரு, ரஷீத் கான், ரபாடா நல்லா பண்ணுறாங்க. பட் மீதி எல்லாருமே சர்க்குலேட் பண்ணி பண்ணுறாங்களா, அதுதான் ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் கேள்வி. ஸோ இங்கேயும் ஜிடிக்கு ரிமைனிங் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒன்று இருக்குது, எஸ்ஆர்ஹெச் கூட ஒன்று இருக்குது, கேகேஆர் கூட ஒன்று, கேகேஆர் கூட ஒன்று, இன்னும் ஏதோ ஒரு டீம் விட்டுன்னு ஏதோ ஆர்ஆர். அது ஆர்ஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர். டிசைடிங் ஃபேக்டர் எம்ஏஹெச் சிஎஸ்கே ஜிடி மேட்ச் அதான் இருக்கும் எனக்கு தோணுது. அது ரெண்டு டீம்ல ஒரு டீம் கண்டிப்பா ஜெயிக்கறாங்களோ அவங்க தான் ஃபோர்த் மேட்ச் போவாங்க அப்படினு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு எனக்கு தோணுது. என்னன்னா அதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ரெண்டு டீம் ஆடுற மேட்ச் சாட்டர்டே, சண்டே அன்னைக்கு ஆர்சிபிக்கும் சரி ஆர்ஆருக்கும் சரி மேட்ச் இருக்கு. ஸோ மேபி இவங்க ரெண்டு பேர்ல என்னதான் ஒரு டூ ஆர் டே மேட்ச் வந்தாலும் மேபி சண்டே அந்த இன்னும் கிளியரா ரன் ரேட்டோட பிக்சர்ல இந்த டீம்ஸோட மேபி உள்ள போவாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஜிடி சிஎஸ்கே ஒரு ஹியூஜ் டிசைடர் மேட்சா இருக்க போகுது. இஃப் தே போத் ஜிடிக்கு வந்து இன்னும் 4 மேட்ச் இருக்கு. ஆமா, அவங்க வந்து 12 பாயிண்ட்ஸ் இப்போ. ஆனா ஜிடி ஆப்போனன்ட் எல்லாமே டஃப். ஜிடிக்கு எல்லாமே ஆப்போனன்ட்ஸ் டஃப். சிஎஸ்கேக்கும் டஃப் தான். எல்எஸ்டி மட்டும் தான் மொக்க டீம். எல்எஸ்டி சடனா ஆடுறாங்க, எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க, ஜிடியோட ஆடுறாங்க சிஎஸ்கே. ஆமா, 2 எல்எஸ்டி இருக்கு சிஎஸ்கேக்கு. இது சிஎஸ்கேல கவர் ஜிடி அதுதான்ப்பா. சிஎஸ்கே வந்து ஜிடி எல்எஸ்டியோட ஜெயிச்சாங்க. இப்போ ஜிடி முடி, நீ ஜிடி முடி சொல்றேன். சிஎஸ்கேக்கு 4 மேட்ச்ல 4 வின் பண்ணாலும் 18 தான். ஜிடியால 20 போக முடியும். 4 வின் 20 போய்டும். ஆனா கஷ்டம். எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், சிஎஸ்கே எல்லாமே டாப் 4க்கு ஃபைட் பண்ணுற டீம்ஸு. அலாங் சைடு உனக்கு யார் இருக்கா பார்த்தீங்கன்னா இவன் ஆர்ஆர் இப்போ சாட்டர்டே. ஸோ எல்லாமே டஃப் தான் எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு. ஈஸினே சொல்ல முடியாது. ஸோ ஓகே, அதாவது சொல்லணும்னா
அதாவது 2013 ஐபிஎல் சீசன் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஐபிஎல் சீசன். ஏன்னா வந்து 4th பிளேஸா முடிச்ச டீமே 20 பாயிண்ட்ஸ்ல தான் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ 20 பாயிண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆனாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசனும் ரொம்ப நெக் டு நெக்கா க்ளோஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரன் ரேட் மே ப்ளே a huge role. மேபி ரன் ரேட் ஜிடிக்கு இப்ப அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ரன் ரேட் நெகட்டிவ்ல இருக்கு. ஆமா, அது ஒரு ப்ராப்ளம் ஃபார் கன்சர்ன். சரி, ஓகே. இப்போ என்ன இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தா எஸ்ஆர்எச் வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, பிபிகே 13ல இருக்காங்க. அடுத்து ஒரு ஆர்சிபி ஆர்ஆர் டீம் வந்து 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, 12ல இருக்காங்க. சோ வந்து இந்த சீசன் ரொம்ப டஃபா போகும்னு தோணுது. எனக்கும் அதான் தோணுது. என்ஆர்ஆர் மே ப்ளே a huge role. கரெக்ட். சரி, அப்போ என்ன நினைக்கிறீங்க? வேர் வில் ஜிடி ஃபினிஷ் கன்சிடரிங் தேர் பர்ஃபார்மன்ஸ்? ஹேட்ரிக் ஆஃபன்ஸ் வச்சிருக்காங்க. வில் தே வின் டு 3 out of 4? 18 போவாங்களா? செமிஸ் வர முடியுமா? இல்ல 5th பிளேஸா? டாப் 4 போக மாட்டாங்க. சார்னு சொல்லிட்டான், அந்த இருக்கிற டாப் 4 தான். அஸ்வத், நீ? சான்ஸ் இருக்கு அவங்க 4th பிளேஸ் முடிக்க. ஆமா, எனக்கும் சான்ஸ் இருக்கு. நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். பட் ஜிடி சிஎஸ்கே மேட்ச்ல தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால ஜிடியை வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஆர்ஆரோட மேட்ச் இருக்குல்ல, ஆர்ஆர், அந்த ஆர்ஆர் மேட்ச்லயும் தெரிஞ்சிடும் கொஞ்சம். அதுவும் டிசைடட் ஃபேக்டரா தான் வரும். இந்த ஆர்ஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் எல்லாமே கொஞ்சம் ஸ்டஃப் தான். ஸோ ஜிடியை நான் ரூல் அவுட் பண்ணல. பட் அஸ்வத் சொன்ன மாதிரி ஆர்ஆர் ஜிடி சிஎஸ்கேக்குள்ள இருக்கிறதுனால ஜிடி மேபி கம்மிங் டு டாப் 4. டாப் 2 வருவாங்களான்னு தெரியாது, பட் டாப் 4 வந்தா வரலாம். ரபாடா அன்னைக்கு பாரு, சூரிய வச்சிருக்கா வந்து அடிச்சு தூக்குவான் பாரு. நீ பார், ரபாடா அடிப்பான் பாரு, அவனை ரபாடாவே அடிப்பான் பாரு சூரியவன்ஷி. சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கே பக்கம் போவோம். ஸோ சிஎஸ்கே என்ன எப்படி இருக்காங்க? ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சிஎஸ்கேக்கு எல்லாம் போதா? அதுக்கப்புறம் சிஎஸ்கே இப்போ சடன் மொமெண்டம் தலை இல்லாமல் நல்லா ஆடுறாங்க, விச் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் தெம். ஃபைனலி அவங்களோட பிளேயிங் லெவலாம் கிராக் பண்ணிட்டாங்க. அவர் இருக்கணும், டக் அவுட்ல அவர் இருக்கணும். டக் அவுட்ல அவர் இருந்தா இன்னுமே அந்த டீமுக்கு பூஸ்ட் கொடுக்கும். கரெக்ட். அவர் இன்ஜுரி ஃபர்ஸ்ட் பண்ணீங்க. ஆமா, கிளியர் ஆயிட்டார் இன்ஜுரில இருந்து. அவர் ஹோட்டல்ல உட்காராம டக் அவுட்ல வந்து உட்காந்துக்கலாமே. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர் உட்கார்ந்தாலே போறோம், அது டீமுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்ட் தெரியுமா? வீடியோ ஸ்டக் ஆகுது. அவர் என்ன நினைக்கிறாரு, அது டீமுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்ட் தெரியுமா? ஆமா, உண்மைதான். பட் he wants the team to feel without his presence. அவர் இல்லாம டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபியூச்சர் சிஎஸ்கேவை இப்பயே ரெடி பண்றாரு அவர். அது நல்லாவே எனக்கு தெரியுது, அந்த விஷன் நல்லாவே தெரியுது. ஏன்னா தோனி இருந்தாதான் சிஎஸ்கே அப்படின்றத தாண்டி இந்த வருஷம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் தோனி இல்லாம அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவர் போயிட்டாருன்றதை கம்ப்ளீட்டா நம்ம யாரும் ரூல் அவுட் பண்ணல. ஸோ அதனால மேபி தோனியை வரலான்னு வர வச்சு சிஎஸ்கே தோனி இல்லாமல் வளர்க்குறாங்களோன்னு தோணுது. அப்படிதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிஎஸ்கேவை. எப்படியும் அதான் நடக்க போகுது 1 yearல. ஸோ we are starting to see that. அவர் டக் அவுட்ல இருக்கணும். இன்ஜுரி கிளியர் ஆயிடுச்சு, டக் அவுட்ல அவர் இருக்கணும். அவர் தான் சொல்லிட்டாரு, டீம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, நான் வந்து நடுவுல பூந்து இது பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. நான் பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க சொல்றேன், டக் அவுட்ல உட்கார வைங்க. அது அவர் அதான்ப்பா சொல்கிறேன். நான் அந்த மேட்ச்லேயே இருக்க மாட்டேன், என் ப்ரெசன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவர் இருக்கலாமே டக் அவுட்டில், அதான் எனக்கும் புரியல. பட் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஆமாம் சக்ஸஸ் என்னன்னா, ருத்துராஜ் ஃபார்முக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்காரு. சாம்சன் அடித்தா நான் மேட்ச் வினிங் நாக்கு தான் அடிப்பேன், இல்லைனா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட போகிறேன்னு இருக்காரு. ஆனால் ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, டூபே ப்ரூவிஸ் இன்னும் ஃபார்முக்கு வரல. அது ஒரு கன்சர்னாக இருக்குது. பவுலிங் சூப்பராக இருக்குது. கன்சர்னாக சொன்னோம் ஸ்டார்டிங்கில். பட் இப்போ பவுலிங் எல்லா சிலிண்டர்ஸ்லையும் ஃபயர் ஆகுது. வீக்காகவே தெரியல பவுலிங். பேட்டிங்கில் தான் மிடில் ஆர்டர் வீக்காக இருக்கு. அக்கீலன் நூர் இன் டாண்டம் டெட்லியா தெரியுறாங்க சொல்ல போனா. அவங்க ரெண்டு பேரோட காம்போ செமையா இருக்கு, செமையா வொர்க் ஆகுது. ஆமா, சிஎஸ்கே ஃபேன் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. கரெக்ட். அது வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா போன வருஷம் உடன் ஸ்பூன் வாங்கிட்டு இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணி வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஜூரியஸ் டு சிஎஸ்கேன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இன்ஜூரி கர்ஸ் தொடர்ந்துனே தான் இருக்கு. பட் அந்த இன்ஜூரி வந்து நல்லா ஆடுறாங்க. பேக்கப்ஸ் இந்த வருஷம் நல்லா இருக்கு. இன்ஜூரி அதுதான் பேக்கப்ஸ் நல்லா இருந்திருக்கு, அதனால வந்து தப்பிச்சிட்டாங்க. ஓகே, சோ வந்து சஞ்சு சாம்சனுடைய ட்ரேடு நல்லாவே இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து ஜடேஜா ஆர்ஆருக்கு பண்ண இம்பாக்ட விட சஞ்சு சிஎஸ்கேக்கு பண்ண இம்பாக்ட் வந்து நிறைய இருந்திருக்கு. ஏன்னா ஜெயிச்ச 5 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் சஞ்சுனால தான் ஜெயிச்சாரு. அவர் தான் வாங்கியிருக்காரு. 3 மேட்ச் சஞ்சுனால தான் வாங்கியிருக்காங்க. சோ வந்து பவர் பிளே சஞ்சு தாண்டிட்டா சிஎஸ்கேக்கு வின் சான்சஸ் ஜாஸ்தின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. கரெக்ட். அவர் பவர் பிளே கூட அவுட் ஆன மேட்சஸ் எல்லாமே வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே.
ஓகேவா? அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, இருக்கிறதுலயே வீக்கஸ்ட் bowling யூனிட்னு சொன்னாங்க. ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. இப்போ லீஸ்ட் bowling எக்கானமி unit இந்த ரொம்ப ஐபிஎல் ஃபயரா இருக்கு. லீஸ்ட் எக்கானமி Least ஓவரால் economy சிஎஸ்கே தான். ஜிடி செகண்ட். அது எனக்குமே சந்தோஷமா சிஎஸ்கே இருக்கு. தான் ஃபர்ஸ்ட். ஆமா 9.2 ஜிடி 9.3. அதாவது எல்லிஸ் இல்லாம சிஎஸ்கே வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்றது வந்து எல்லிஸ் உண்மையிலேயே வேற லெவல். கலீல் அஹமத் ரெண்டு அது பேரோட பாராட்டி மிஸ்ஸும் ஆகணும். தெரியவே இல்லை. சூப்பரா பண்றாங்க எனக்கு கேட்டா. இல்ல, எல்லிஸ் கலீல் போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்னால நம்ப சந்தோஷமா முடியல. இருக்கு. ஆக்சுவலா வந்து குஜ்ஜப்னி நல்லா போறாரு. முகேஷ் முகேஷ் நல்லா இல்லாத போறாரு. குறைய, குஜராத்தி நல்லா எல்லிஸ் போறாரு. இல்லாத குறைய ஓவர் டர்ன் வந்து தீர்த்து வைக்கிறாரு டெத்ல. ஆமா அன்ஷுல் கம்போஜ், நான் ஓட்டன் கூட சொல்ல மாட்டேன். அன்ஷுல் கம்போஜ் அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் வைடியா இருக்காரு, இதெல்லாம் நல்லா பண்றாரு அன்ஷுல். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்டா தெரியுற அன்ஷுல் கம்போஜ். அடுத்த ஷர்துல் தாக்கூரா வராரு டீமுக்கு. ஏன்னா அப்படிதான் ஷார்துல் வளர்த்து விட்டோம், நல்லா வந்தாரு. ஸோ அன்ஷுல் அந்த மாதிரி தான் வராரு. ஸ்பின்னில் 100 ஃபார்முக்கு வந்துட்டாரு. அக்கீலும் நல்லா இருக்காரு. அண்ட் ஆல்சோ முகேஷ் சௌத்ரி எக்ஸ்பென்சிவா போனாலுமே ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் குர்ஜாப்னீத் சிங் நல்லா பண்றான்ற போது 6 பவுலிங் ஆப்ஷன் சூப்பரா இருக்கு. இந்த பிளேயிங்ல தயவு செஞ்சு இவங்க மாத்தாம இருக்கணும். கண்ட மேனிக்கு காம்பினேஷனு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவர் 2 மேட்ச் அடிக்கலனாலும் அவர் நீங்க ஆட வைக்கணும். டூபே வந்து என்னன்னா இப்போ அவங்க ஃபீல்டிங்ல இம்பாக்ட் பிளேயர் ஆச்சிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பார்க்கறதுக்கு. பழைய ஸ்ட்ராட்டஜி அது. பட் டூபே வந்து ஆக்சுவலா ஊரில் பட்டேல் வந்து இல்ல ஒரு நிமிஷம், ஊரில் பட்டேல் வந்து எப்படின்னா ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி வருவாரு. டப்பு டிப்புன்னு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி மொமெண்ட் ஆயுஷ் மாத்திரை மாதிரி நிக்க மாட்டாரு அவரு. அதுதான் மேட்டர். ஆமா அதான் சிஎஸ்கே அதுதான். சோ வந்து அவுட் ஆயிட்டாரு பவர் பிளேல. 4 ஓவர்ல சஞ்சு காலி. இன்னும் 2 ஓவர் இருக்கு பவர் பிளேல. நீங்க உங்களுக்கு ஒரு 60 ரன் வேணும்னா இவரை நீங்க ரிலே பண்ணலாம். ஆனா அவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு 50 அடிக்க மாட்டான். 20-25 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிடுறான். அதுதான் ஒரு ப்ராப்ளமா பாக்குறோம் ஒரு வீல் கேட்டு. ஒரு 30-40 ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ண அதாவது ஒரு குயிக் ஃபயர் நாக் இல்ல. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடிட்டு போயிடுறாரு. அவர் வந்து இன்னிங்ஸ் வந்து அப்படியே எடுத்துட்டு போகணும். அதுதான் வந்து கார்த்திக் சர்மா எப்படி எடுத்துட்டு போனாரு மேட்ச, அந்த மாதிரி அக்ரெசிவா ஆனாலுமே வந்து மேட்ச வந்து எடுத்துட்டு போகணும். ஸ்லோலி அந்த 14 crores நான் அட்லீஸ்ட் ஒரு half the 7 crores ஆவது வர்த்துன்ற மாதிரி காட்டுறாரு. 2 மேட்ச் வினிங் நான் ஆடினாரு. ஸோ குட் டு சி கார்த்திக் ஃபைனலி கெட்டிங் இன் டு த குரூவ். நல்லா இருக்கு. டூபே ப்ரூயிஸ் ஃபார்முக்கு வந்துட்டா இது ஒரு டெட்லி டீமா தெரியும். அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் வீக்கா பாக்குறேன் சிஎஸ்கேக்கு. கரெக்ட். மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் மட்டும் பார்க்கணும். ஏன்னா ப்ரூயிஸும் அடிக்கல, டூபேவும் அடிக்கல. மற்ற எல்லாரும் ஆடுறாங்க. ருத்ராஜ் ஸ்லோலி ஃபார்முக்கு வராரு. சரி, அப்போ எங்கே பார்க்குறீங்க சிஎஸ்கேவை? டாப் 4 புஷ் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ 4 ஜெயிச்சா 18 பாயிண்ட்ஸுக்கு போகலாம். ஆப்பனன்ஸ் எல்எஸ்ஜி 2 தடவை அதிர்ஷ்டாலே ஆல்மோஸ்ட் சீல்டு. ஜிடிஎஸ் ஆக்சுவலாக 1 ஜெயிச்சா 2 அடிச்சு போகலாம். நானுமே டாப் 4ல வைக்கிறேன். ஆர்ஆர் ஜிடி கூட வைக்கிறேன். போவாங்களா அப்படின்றத இந்த ஜிடி மேட்ச்ல தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. சாய், நீ என்ன பண்ண நினைக்கிற? நாங்க 2 பேர் டவுட். ஆர்ஆர் ஜிடி ஒரு டீம் தான் 4th பிளேஸ் போவாங்க. ஆர்ஆர் ஜிடி இதுல இருக்குல, ஏதாவது ஒன்னு தான் உள்ள போவாங்க. இல்ல, ஆர்ஆர் ஜிடி சிஎஸ்கே நான் 3 வைக்கிறேன். 3த்துல 1 போகும். நான் சிஎஸ்கே ரூல் அவுட் பண்ண விரும்பல. நல்லா தெரியுறாங்க சடனா. நீ என்ன நினைக்கிற சாய்? ஆக்சுவலா எனக்கும் ரூல் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆசையா இருக்கு. பட் 4 மேட்ச் இருக்கு. 2 அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி, 2 அகைன்ஸ்ட் ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச். எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாவே எல்எஸ்ஜி மேட்ச் விட்டுருங்க. எல்எஸ்ஜி மேட்ச் விட்டுருங்க, ஜெயிச்சிருவீங்க. இல்ல எல்எஸ்ஜிமே நான் நம்ப மாட்டேன். என்ன சொல்றேன்னா எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டா 4 பாயிண்ட்ஸ் நம்ப மாட்டேன். அது சைடு தான். அதுதான் ஏன்னா வந்து அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சான்சஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பார்ட்டி ஸ்பாயிலர் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. தைரியமா ஆடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பேர்டனும் கிடையாது. ஸோ அப்படி இருந்துமே எல்எஸ்ஜி மேட்சுமே வின் பண்ணாலுமே வந்து அந்த ஜிடிஎஸ்ஆர்ஹெச் மேட்ச் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே, அதுதான் வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு அங்கதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சிஎஸ்கே வந்து டாப் 4ல சொல்லலாமா வேணாமான்னு. ஏன்னா நானே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டாப் 4 போறது டவுட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆன் ட்ராக்ல 4 out of 4 வின் பண்ணா 18 பாயிண்ட்ஸ்ல வந்து முடிக்கிறது. பட் இன்னும் சில டீம்ஸ் 18 பாயிண்ட்ஸ்ல முடியல. அதுதான், அதாவது 4 out of 4 வின் பண்ணா 18 பாயிண்ட்ஸ் வரும். பட் ஸ்டில் இன்னும் சில டீம் வந்து 18 பாயிண்ட்ஸ் மேலேயே வின் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திடீர்னு ஒரு பிபிகேஎஸ்க்கோ ஒரு ஆர்சிபி 20 பாயிண்ட்ஸ்லயும் கூட உட்காரலாம். ஸோ எனிதிங் மே பாசிபிள்ன்றப்போ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டஃப் கொடுப்பாங்க, ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. பட் குவாலிஃபை ஆவாங்கன்றது எனக்கு தெரியல.
நீங்க 2 பேரும் அப்படி சொல்றீங்க. நானும் டஃப் எனக்கு தெரியல. கொடுப்பாங்கன்றேன். செம்ம ஃபைட் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செம்ம ஃபைட் கொடுப்பாங்க சிஎஸ்கே. அதுல எந்த டவுட்டும் வேணாம். 2012 24 மாதிரி போகுது. 2012 நீங்க ஞாபகம் இருக்கும், ஆர்சிபி டெக்கன் சார்ஜர்ஸ் ஆடுவாங்க. ஆர்சிபி இந்த மார்ஜின்குள்ள தோத்தா சிஎஸ்கே போகும்னு இருக்கும், டெக்கன் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இல்ல 2024 மேட்ச் ஞாபகம் இருக்கும், சிஎஸ்கே ஆர்சிபி சின்னசுவாமி 19 ஓவர்ஸ்ல இந்த ஸ்கோர், இந்த 206 ஏதோ அடிக்கணும் 20 ஓவர்ஸ்ல 220க்கு பதிலாக அப்படி அடிச்சா அந்த மாதிரி எனக்கு ஏதோ சினாரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. அங்க மாட்டிக்காம தெரியல சொல்றேன். இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் சிஎஸ்கே வந்து அந்த எஸ்ஆர்எச் மேட்சை வின் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா டாப் 4 போவாங்க. அது ஒரு பியூர் பாட்டில் அந்த மேட்ச். இப்ப அந்த எஸ்ஆர்எச் மேட்ச் தோத்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அதுதான் 10 ல இருந்து எப்படிடா ஊட்டிங்கன்ற பாட்டில் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை. கரெக்ட். சரி, இப்ப அந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா 12 பாயிண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே, நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன் டாப் 4ல சிஎஸ்கே போகும்னு. அந்த ஒரு மேட்ச் பாட்டில் பண்ணதால இப்போ சிக்கல்ல இருக்கோம் நம்ம வந்து. எஸ், அது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. சரி, ஓகே. அவங்க 4 out of 4 வின் பண்ணாலுமே அதர் டீம்ஸ் அவங்கள விட அதிக பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி வேணாலும் மாறலாம். சிஎஸ்கே வந்து கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. பட் குவாலிஃபை ஆவாங்களானா அது கொஞ்சம் டவுட் தான். சரி, ஓகே. ஐ அம் ஆல்சோ சான்சஸ் கம்மி. கரெக்ட், சான்சஸ் கம்மி. பட் லெட்ஸ் see என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நான் குவாலிஃபைங் டீம்ஸ்னு சொல்லிடலாமா இல்லை சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவங்களுக்கு இன்னும் அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பட் 5 out of 5 ஜெயிச்சுட்டு ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியல. கொல்கத்தாக்கு 5 out of 5 எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு 2 தடவை டெல்லி ஆடணும். இல்ல 2 தடவை டெல்லி, ஒரு ஆர்சிபி, ஒரு ஜிடி, ஒரு மும்பை. ஸோ கஷ்டம் தான் கொல்கத்தா என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா கொல்கத்தாக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அதாவது இந்த அன்னியன் படத்துல சொல்லு அன்னியன் படத்துல பிரகாஷ் ராஜ் அவங்க அண்ணன் இறந்த சீன்ல சொல்லுவாரு, என்னப்பா சுடுகாட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சான்னு. அதுதான் வந்து டிசிஎம்ஐ எல்எஸ்ஜிக்கு தான் சொல்லி கேகேஆர். ஆனா 3-3 ஜெயிச்சிட்டு வராங்க. இல்ல அசால்ட்டா நீங்க எடுத்துக்க முடியாது. 3 out of 3 ஜெயிச்சிட்டு வராங்க கொல்கத்தா. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சுனில் நரேன், வனு சக்கரவர்த்தி டேண்டம் சூப்பரா பண்றாங்க. சுனில் நரேன் வரும் 3 மேட்ச்ல அவங்க நல்லா பண்ணனால வின் பண்ணாங்க. ஆமா, கேமரான் கிரீன் நல்லா பண்றாரு, பவுலிங்ல விக்கெட் எடுக்கிறாரு. ரகுவன்ஷி ஸ்லோலி கெட்டிங் பேக் இஸ் ஓல்ட் ரித்தம். ஸோ ஏதோ ரிங்கு சிங் கொஞ்சம் ஃபார்முக்கு வரன்ற போது கொஞ்சம் தான் ட்ரை பண்ணலாமா கொல்கத்தா? இல்ல அவுட் தானா? வந்து கஷ்டம்னு சொல்றோம். ஆமா, இல்ல அஷத் ஒரு நிமிஷம். நம்ம ஜிடிசிஎஸ்கே இங்க வந்து சான்ஸ் கஷ்டம்ன்றப்போ கேகேஆர் வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா கேகேஆர் வாய்ப்பு. ஏன்னா வந்து இந்த டாப் 4 அப்படியே கன்ஃபார்மா போயிடும். இந்த டாப் 4 85% குவாலிஃபை ஆயிடும். ஓகேவா? நம்ம ஜிடிசிஎஸ்கே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். கிராக் பண்ண முடியும். இல்ல அவங்களுக்குமே சான்சஸ் கம்மின்னு தான் நம்ம சொல்லிருக்கோம். அப்படின்றப்போ கேகேஆர் வந்து கஷ்டம் தான். சரி, ஓகே. கஷ்டம் தான். ஆனா கேகேஆர் டீசெண்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாமா? கன்சிடரிங் 6 out of 6 லாஸ்ட் அப்புறம் இப்போ 3 out of 3 வின்ன்ற போது ஏதோ சம்திங் டு ஃபேர். லாஸ்ட் பிளேஸ்ல முடிக்காம எஸ்கேப் ஆவாங்களா? அது சொல்லுங்க. லாஸ்ட் பிளேஸ்ல எஸ்கேப் ஆவாங்களா? அது சொல்லுங்க. நெக்ஸ்ட் டீம் போலாம். எஸ்கேப் ஆவாங்க கண்டிப்பா. உடன் ஸ்பூன்ல இருந்து கேகேஆர் தப்பிக்கும். நீ என்ன நினைக்கிற அஷத்? உடன் ஸ்பூன்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. எல்எஸ்ஜி தான் லாஸ்ட். அப்போ ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நானும் சாயம் ப்ரெடிக்ட் பண்ணது. இல்ல ஆமா, நான் மட்டும் தான் கேகேஆர் சொல்லியிருந்தேன். நீங்க 2 பேர் எல்எஸ்டி சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். எனக்கு இந்த டீமை பத்தி நினைச்சு பரிதாபப்படுறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியல. மும்பை மாதிரி ஈக்குவல் ஆன் பேப்பர் கன் சைடு வச்சு எப்படா நீங்க சொதப்புறீங்க? இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளேயிங் லோனே கிராக் பண்ண தெரியலையாடான்ற மாதிரி இருக்கு. டெல்லி ரொம்ப பாவமா இருக்கு. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க, திரும்பி டவுன்ஃபால். புரியல. மில்லர் டிராப் பண்ணிட்டு நிசாங்கா ஆட வைக்கிறீங்க, அது எனக்கு புரியல. கருண் நாயர்லாம் எப்படா என்ன ஆட வைக்கிறீங்க? கருண் நாயர் எனக்கு அதுவும் புரியல. ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங்ல வந்து யார் ஓபனிங் ஆடணும்னு சொன்னோம்? அபிஷேக் ஒரு மேட்ச் கூட ஆடல. அவன் மேல அப்படி என்னடா பண்ண? அவன் ஏன்டா ஒரு மேட்ச் கூட கொடுக்க மாட்டீங்க? எனக்கு அதான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. பிருத்வி ஷாவும் கொடுக்கல. ஓபனிங் ஆட விட்டா நிசாங்காவை நம்ம குறை சொல்லல. நிசாங்கா பேச்சஸ் பண்ணிருக்காரு. பட் நீங்க நிசாங்காவா மில்லரா? இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல மில்லர் தான் போனோம். அப்போ இன்னுமே நிசாங்காவை பர்சிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் தான் உங்களுக்கு 2 மேட்ச் அடிச்சு கொடுத்தான் ஃபினிஷிங்ல. அதுதான் சொல்றேன். அவன் தான் வேணும் உங்களுக்கு.
அதே மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸாக சமீர் ரிஸ்வி நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல, அவன் நல்லா பண்ணியிருக்கான் இந்த வருஷம், 2-2 ஜெயிச்சான், நடுவில் ஆளக்கானோ இப்போ திடீர்னு நல்லா ஆடுறான். ஸோ சமீர் ரிஸ்வி ஒரு நல்ல சைனு. அக்ஷர் பட்டேல் ஹியூஜ் லெட்டோன் வேஸ்ட் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் அசுதோஷ் சர்மாவும் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 20 பால் ஆடுற மாதிரி அசுதோஷ்க்கு மேட்சே கிடைக்க மாட்டேங்குது, 10 பால் 12 பால் இல்லை 8 பால் அந்த மாதிரி தான் கிடைக்குது. அண்ட் இன்னொன்று திங், விப்ராஜுக்கு மேலே அவங்க கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. விப்ராஜ் ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. பஞ்சாப் மேட்ச் கூட அவர் விக்கெட் டேக்கிங் சான்ஸ் எடுத்தார், பட் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் டெல்லி சூப்பர் டீம் வச்சுட்டு இப்படி சொதப்புறாங்கன்றது எனக்கு ஷாக்கிங் டு சி. இங்கிடி, ஸ்டார்க்கு இவ்வளோ பேர் இருந்தும் சொதப்புறாங்க. அதாவது எப்படி சொல்றது, போன வருஷம் முன்னாடி வரைக்கும், அதாவது போன வருஷம் ஆர்சிபி வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஎல்லே நான் வந்து ஆர்சிபி தான் ஏதோ ஒரு ஜோக்கர் டீம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையான ஜோக்கர் டெல்லி. அதுதான் எக்ஸாக்ட்லி ஓகேவா. அதாவது ஏங்க எல்லாத்துலயும் நல்ல டீம் வச்சுட்டு போக முடியலன்னா என்ன அர்த்தம் பிளே ஆஃப்ஸுக்கு? போன வருஷம்லாம் எப்படி சொல்றது, ஒஸ்ட் பாட்டில் போன வருஷம் பண்ணதெல்லாம் 5-5 ஜெயிச்சு போன வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. போன வருஷம் டாப் ஆஃப் தி டேபிள்ல இருந்துட்டு எப்படி நீங்க பிளே ஆஃப் போகாம பாட்டில் பண்ணுவீங்க? அது இந்த வருஷம் அதே தான் நடக்குது, 2 ஜெயிச்சு விட்டாங்க. ஓகேவா, அதாவது எப்படி சொல்றது, நான் போன வருஷம் ஆர்சிபி டிராஃபி வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்சிபி தான் ஏதோ சோக்கர் நினைச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையிலேயே வந்து டிசி தான் வந்து சோக்கர். ஆக்சுவலா காலத்துக்கும் ஜோக்கர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பஞ்சாப் கூட இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, பஞ்சாப் கூட இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, 2 ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க. ஓகே, வேற டிசி இத்தனை சீசன்ல வந்து ஒரு ஃபைனல் தான் ஆடி இருக்காங்க. அது கூட ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், தவான் அப்சல்யூட் பாட்டம். இட்ஸ் an absolute bottom line. அப்புறம் வந்து அதாவது எப்படி சொல்றது, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட சோக் பண்ணிருக்காங்க. ஓகேவா, 2012 ஒண்ணும் இல்ல 2012 பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றாங்க. ஓகேவா, கடைசில என்ன ஆகுது, குவாலிஃபை 2ல சிஎஸ்கே கிட்ட தொட்டு டோர்னமெண்ட் விட்டு வெளில போறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அதெல்லாம் ஒன் பேட் டீம், நான் அதெல்லாம் அதுவும் சொல்ல மாட்டேன். 2020-21 கூட நல்லா பண்ணி தோத்தாங்க. இல்ல 2021 they are favorites to finals. ஓகேவா, 2021 அங்கேயும் குவாலிஃபை 2ல தான் தோத்தாங்க. 21ல they are favorites to finals. அங்கேயும் குவாலிஃபை 2ல தோத்தாங்க. அதுவும் எப்படி சோக் ஆனாங்கன்னு தெரியும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் திருப்பாத்தி போய் அடிப்பான் தோத்ததெல்லாம். ஓகே, அதுதான் எனக்கு வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றது, நல்ல டீம் வச்சுட்டு நீங்க ஏன் தோக்குறீங்க? சரி, நான் அது கூட ஒரு ஃபைனல் தான் போயிருக்கீங்க. நீ அட்லீஸ்ட் அவன் செமிஃபைனல்ஸ் போறானேன்னு சந்தோஷப்படலாம். அந்த 3 வருஷமாவது இப்போ இருக்கிற டீம் வச்சு உங்களால செமிஃபைனல்ஸே போக முடியலாம் எப்படிரா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த டீம் வச்சுனும் போக முடியலையாடா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு சீரியஸ்லி. அதாவது எப்படி சொல்றது, மொட்டை அங்கிள் வந்து ஆக்ஷன்ல வந்து சம்பவம் பண்ணுவாரு, ஃபன் பண்ணுவாரு. பட் லீக்லயும் டோர்னமெண்ட்லயும் பருப்பு வேகல, ஏன்னு தெரியல. ஆனா கேஎல் ராகுல் நினைச்சா நல்ல டீம் வச்சுட்டு ஏன் போக மாட்டாங்க? இல்ல, கேஎல் ராகுல் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அவனால எவ்வளவுதான் அடிக்க முடியும். அவனால கேஎல் ராகுல் 450 கிட்டத்தட்ட அடிச்சிட்டான் இந்த சீசன். 150 அடிச்சான் பஞ்சாப் கூட. நீங்க அதுவும் சோத்துறீங்க. பாவம் கேஎல் ராகுல். எனக்கு தெரிஞ்சு அவன் இடத்துலலாம் இருந்தா. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன சொல்றது எனக்கு தெரியல. நான் விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 260 நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ண முடியலனா என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஃபீல்டிங் 2 கேட்ச் விடுறீங்க, பவுலிங்ல உங்களுக்கு இம்பாக்ட் தெரியல. அதான் சொல்றேன். அவங்களுக்கு இன்னொன்று பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய பேர் பேச மாட்டாங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ஹியூஜ் லெட் டவுன் இந்த சீசன். 2 பேரும் ஸ்ட்ரைக்கே பண்ணல. அக்ஷர் பேட்டிங்லயும் ஃபெயிலியர், கேப்டன்சிலயும் ஃபெயிலியர், பவுலிங்லயும் ஃபெயிலியர். ஸ்ட்ரைக் பண்ணல, பேட்டிங்லயும் ஸ்ட்ரைக் பண்ணல. குல்தீப் யாதவ் நிறைய 6 கொடுத்திருக்காரு. அவர்தான் ஹையஸ்ட் 6 கன்சிடர்ட் குல்தீப் யாதவ். ஆமா, டோட்டல் லெட் டவுன் 2 பேருமே, அக்ஷர் அண்ட் குல்தீப். மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்டார்க்கு நல்லா பண்ணாரு, இங்கிடி நல்லா பண்ணியிருக்காரு, முகேஷ் குமார் நல்லா தான் பண்ணியிருக்கான். நட்ராஜன் தான் அடி வாங்கினான். நட்ராஜனும் ஃபார்ம் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு நட்ராஜன் கூட விட்டுருவேன். இப்போ ஏதோ ஓகேன். அக்ஷர் குல்தீப் தான் பெரிய ப்ராப்ளம். ஸ்பின்னர் சுத்தமா அடிக்கல. இல்ல டிசி கிட்ட வந்து அங்க டிராஃபி வின் பண்றதுக்கு தேவையான அத்தனை ரிசோர்ஸுமே இருக்கு. பட் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல, அதான் பிரச்சனை. இங்க யூட்டிலைஸ் இருக்கு, பட் யூட்டிலைஸ் பண்ணல. யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஏன்பா கேப்டனா நீ இருக்க,
நீ பேட்டிங்லையும் அடிக்க மாட்டேற, பவுலிங்லையும் அடிக்க மாட்டேற, சரி கேப்டன்சிலையும் எதாவது பண்ணுறானா அதுவும் பண்ண மாட்டேற. அக்சர் ஹியூஜ் ஃபெயிலியர். குல்தீப் யாதவும் ஒரு ஹியூஜ் ஃபெயிலியர் இந்த வருஷம். மோஸ்ட் சிக்ஸஸ் கன்சிடர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்காருன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியுது அவர் சீசன் எப்படி போயிருக்குன்னு. பேட்டிங் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டப்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அபிஷேக் போரல் மட்டும்தான். ஆமா, அவன் ரிசோர்சஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அபிஷேக் போரல், பிருத்வி ஷா மட்டும் தான் இன்னும் ஆட வைக்கல, மிச்சம் எல்லாரையும் ஆட வச்சிட்டாங்க அந்த டீமில். அவங்க 2 பேர் தான் பெண்டிங் இன்னும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் என்ன கேட்டால் நிசாங்கா ட்ராப் பண்ணிட்டு மில்லர் எடுத்துடுவாங்க, கருணாயிருக்கு பதிலாக வந்து பொரியல் எடுத்துட்டுவாங்க, விப்ராஜை இம்பாக்டாக எடுத்துடுவாங்க. இப்படி பண்ணலாம், அதுதான் பண்ணோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிளேயிங் லோன் கிராக் பண்ண தெரியல, உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டெல்லி அவ்வளோதான், சொல்கிற மாதிரி இல்லை. அந்த பாட்டம் 3யா இல்லை 7th பிளேஸா என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ 7ல இருக்காங்க. அப்போ ஓகே, ஏன்னா அவங்களுக்கு இங்கேருந்து 4 மேட்ச் இருக்குது, ஜெயிச்சாலும் 16 போகலாம். பட் இவங்களை பார்த்தாலும் அந்த மாதிரி தெரில. ஸோ அதனால அது ரூல் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட் 2 டீம். அஸ்வத், என்ன ஆச்சு உங்கள் டீமுக்கு? ஒரு நிமிஷம் பவன். ஆக்சுவலா பவன் ஒரு நிமிஷம். டிசியோட பேட்டிங் லைன் அவங்க ப்ராப்பரா ப்ளோரல் கேல ஓப்பனிங் ஆட வச்சு கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு மேல ரிட்டர்னிங்கான ஒரு பேட்டிங் லைன். ராணா 3, ப்ளோரல் கேல ஓப்பனிங் நம்பர் 3ல ராணா, 4 ரிஸ்வி, நம்பர் 4ல வந்து ஒரு ஸ்டப்ஸ், 4 ரிஸ்வி, 5 ஸ்டப்ஸ், 6 மில்லர், 7 அசுதோஷி, 8 அக்ஷர். சூப்பர் பேட்டிங் லைன் அப். 9ல உனக்கு ஸ்டார்க்கு, 10ல இங்கிடி, 11 முகேஷ், இம்பாக்ட் விப்ராஜ். சூப்பரா இருக்கும் இது. என்ன மை ஸ்குவாட், விப்ராஜாலையும் பேட்டிங் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு, 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட். பட் அவங்க கொண்டு வருவாங்களான்னு தெரியல. இதுக்கு மேலே உனக்கு பத்தி பேசி வந்து பிரச்சனையே. டெல்லி இதுக்கு மேல நான் இது பண்ண எனக்கு கடுப்பாயிடுச்சு. டெல்லி டாப் 4ல நான் எடுத்து வருவாங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு டெல்லி மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போச்சு. என்னடா நீங்க திருப்பி இதே மாதிரி. இப்போ புரியுதா நான் ஏன் வந்து டெல்லி வந்து டாப் 4ல சொல்லல? இப்போ புரியுதா? நாங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். நானும் அஸ்வத்தும். நீ இந்த மேட்டர்ல எஸ்கேப் ஆயிட்ட.